ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வழக்கமா நம்ம சாப்பிடுற ஓட்ஸை எப்படி ஹெல்த்தியா ரொம்ப டேஸ்டியா எல்லா சத்துக்களும் சேர்த்து பண்ணலாங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த ரெசிபி 2 பேருக்கு போதுமானதா இருக்கும். இந்த ரெசிபியை பண்றதுக்கு நம்மளுக்கு 10ல இருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். மறக்காம விக்கிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தருக்கு 1/2 கப் ஓட்ஸ் அப்படிங்கிற அளவுல நம்ம 1 கப் ஓட்ஸ் எடுத்துக்கிறோம். 1 கப் ஓட்ஸுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி மெஷர் பண்றது இல்ல, இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அது மேல 1 இன்ச் அளவு தண்ணி நிக்கிற மாதிரி நான் தண்ணி சேர்த்துப்பேன். நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி முந்தின நாள் நைட்டே இந்த மாதிரி இதை ஊற வச்சுட்டு படுத்துட்டோம் அப்படின்னா மறுநாள் மார்னிங் எழும்பி இதை ஈஸியா நம்ம சமைச்சுக்கலாம். ஓட்ஸை ஊற வைக்கணும் அப்படின்லாம் நம்மளுக்கு அவசியம் கிடையாது. நம்ம இதை அடுப்புல வச்ச உடனே நம்மளுக்கு 10 நிமிஷத்துல இது நல்லா வெந்துரும். நம்ம குக்கர்ல வேக வைக்கிறோம் அப்படின்னா ஒரு விசில்ல இது நல்லா குழைவா வெந்துரும். இனிமே நம்ம ஓட்ஸை அடுப்புல வச்சு வேக வச்சுக்கலாம். ஓட்ஸ்ல நிறைய ஃபைபர் இருந்தாலும் ஓட்ஸ்ல இல்லாத சத்துக்கள்லாம் நிறைய நம்மளுக்கு ராகில இருக்குது. எஸ்பெஷலி நம்மளுக்கு கால்சியம் நிறையவே இந்த ராகில இருந்து கிடைக்குது. ராகி மாவு 1/4 கப் எடுத்து ஒரு பவுல்ல போட்டுக்கிறோம். அது கூட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுல கட்டி எதுவும் படாம நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓட்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு நல்லா குழைவா வெந்துரும். இப்ப எடுத்து காட்டுறேன் பாத்தீங்களா, நல்லா இது வெந்திருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெந்தா போதும். நம்மளுக்கு தண்ணி நடுவில் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஆனா நம்ம ஊற வச்சிருந்தோம்ல, அந்த அளவு தண்ணியே நம்மளுக்கு போதுமானதா இருந்துச்சு. சப்போஸ் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு இதை விட சீக்கிரமாவே நம்மளுக்கு அது வெந்துரும். தண்ணி கொதிச்ச உடனே நம்மளுக்கு அந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வெந்திருக்கும். பட் இன்ஸ்டன்ட் ஓட்ஸை விட நம்மளுக்கு இந்த ரோல்டு ஓட்ஸ் ரொம்ப நல்லது. ஓட்ஸ் நல்லா சூடா இருக்கும் போதே இது கூட நம்ம இந்த கரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, இந்த ராகி, இதை நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த பவுல ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சு கழுவி அதையும் நம்ம இந்த தண்ணியை சேர்த்துக்கிறோம். மொத்தமா நம்ம ராகிக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கிறோம். அடுப்பை ஒரு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நம்ம கிளறணும். இது நம்ம இந்த கேழ்வரகு களியெல்லாம் கிளறுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனா நம்ம கொஞ்சமான குவான்டிட்டி போட்டு கிளறோம் அப்படிங்கறனால நம்மளால ஈஸியா பண்ண முடியும். அதோட நம்ம தீயை நம்ம மீடியம் ஹீட்லயே வச்சுட்டு இதை கிளறிக்கணும். நம்ம ராகி சேர்த்த உடனே பார்த்தோம்னா இந்த களி நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிடும். ராகி நல்லா 2-3 நிமிஷத்துக்குள்ளே அழகா வெந்துரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம இனிப்பு சேர்க்க போறோம். இது சின்ன பிள்ளைங்களுக்கும் அந்த டயபெட்டிக் இல்லாதவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு இனிப்பு வேண்டாம் அப்படின்னா இதுல உப்பு சேர்த்து எப்படி மோர்களி பண்றேங்கிறத நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறோம். வெல்லத்துக்கு பதிலா நம்ம நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பிரவுன் சுகர் அப்படி கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ற வெல்லம் சாஃப்ட் ஜாகரின்னு சொல்லுவாங்க. இதுல கல் மண்ணெல்லாம் இருக்காது. சப்போஸ் நம்ம சாதாரணமான வெல்லம் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம கரைச்சி வச்சுட்டு அதுல உள்ள அந்த வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். இந்த களி எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப டெலிஷியஸா இருக்குங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா தினமும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவு டேஸ்டியா இருக்கும். வெல்லம் கரைஞ்ச உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்திருக்கேன். தேங்காய் சேர்க்கிறதுங்கிறது ஆப்ஷனல் தான். ஆனா தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா அதுல உள்ள பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காயில உள்ள சத்துக்கள் ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கறதுனால தேங்காயை சேர்க்கறதுக்கு மோஸ்ட்லி எல்லா ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ரொம்ப புரோட்டீன் ரிச்சா ஹெல்த்தியா பண்ண போறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால நம்ம இது கூட வேக வச்ச காராமணி அந்த பயரை சேர்த்துக்க போறோம். இந்த காராமணி நான் முந்தின நாளே வேக வச்சு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருந்தேன். இதுல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் காராமணி சேர்த்துக்கிறோம். காராமணியில புரோட்டீன் அதிகமா இருக்கு. அதே சமயம் அது கூட வைட்டமின் ஏ, சி, அயன், அதுக்கப்புறம் பொட்டாசியம், இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இருக்கு. இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு இந்த ரெக்கவரிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ராகி சேர்க்கறதுனால நம்ம களியில நிறைய கால்சியம் சத்துக்கள் இருக்கு. இந்த கால்சியம் நம்ம உடம்பால ஈஸியா அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளோட சத்துக்கள் நிறைஞ்ச ஓட்ஸ் ராகி இனிப்பு களி ரெடி ஆயிருச்சு. இது கூட ஒரு முட்டையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சுண்டல் 1/2 கப்போ எடுத்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இது ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். இந்த களியில நிறைய புரோட்டீனும் ஃபைபரும் இருக்கிறதுனால நம்மளுக்கு இது ஒரு பவுல் சாப்பிட்டாலே போதும். மதியம் வரைக்கும் நம்மளுக்கு பசிக்காது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ராகி இனிப்பு களியோட கேலரி பிரேக் டவுன் இதுதாங்க. சுண்டலோ இல்லைன்னா ஒரு முட்டையோ சேர்த்து சாப்பிட்டா கூட நம்மளுக்கு இந்த மொத்தமா ஒருத்தருக்கு 340 கேலரி தான் வருது. அதாவது இது 500 கேலரிக்கு கம்மியானது. இது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டா இருக்கும். ஆனா இதுல உள்ள சுகர்ஸ் மட்டும் நம்மளுக்கு அது வேண்டாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிட்டு அதுல தயிர் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓட்ஸ் புதுசா வாங்க போறீங்க அப்படின்னா நான் இப்ப சொல்ல போற வேர்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓட்ஸ் நிறைய வெரைட்டியா வருது. நம்ம யூஸ் பண்ண போறது ஓல்ட் ஃபேஷன் ஓட்ஸ். ஓல்ட் ஃபேஷன் ஓட்ஸ் அவல் மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து இன்னொரு வெரைட்டி இருக்கு. அது ஸ்டீல் கட் ஓட்ஸ்னு சொல்லுவாங்க. அது அரிசி மாதிரியே இருக்கும். இந்த போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டீல் கட் ஓட்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதை குக்கர்ல வச்சு நம்ம வேக வச்சாதான் நம்மளுக்கு அது வேகும். அதனால நான் அதுக்கு பதிலா ஓல்ட் ஃபேஷன் ஓட்ஸ் தான் வாங்குறேன். இதை விட ரொம்ப ஃபாஸ்டா வேக வைக்கணும் அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் அப்படிங்கிற மைக்ரோவேவபிள் ஓட்ஸ் வாங்கிக்கலாம்.
இந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வந்து ரொம்ப குயிக்கா வெந்துரும், 2-3 நிமிஷத்துலயே வெந்துரும். இது வந்து மெல்லிசான அவல் மாதிரி இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸை விட நம்ம ஓல்ட் ஃபேஷன் ஓட்ஸ் நல்ல ஹெல்த்தியானது அப்படிங்கறக்காக அதை யூஸ் பண்றோம். ஆனா இந்த மாதிரி ஃபிளேவர்ட் ஓட்ஸ் இருக்குல்ல, இது வந்து யாருக்காவது ரொம்ப பிடிக்கும்னா மட்டும் வாங்கிக்கோங்க. மற்றபடி இது நிறைய ரெசிபிக்கு சூட்டபிளா இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, take care. See you.